கோடை விடுமுறை முடிந்து தமிழகத்தில் பள்ளிகள் இன்று திறந்ததை ஒட்டி சென்னை அசோக் நகர் மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு மாணவிகள் உற்சாகமாக வருகை புரிந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ஜெயலானி நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை காணலாம். ஜெயலானி, தற்போது பள்ளி இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. மாணவிகள் உற்சாகமாக அங்கு வருகை புரிந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? பூர்ணிமா, 2025 மற்றும் 6ஆம் கல்வியாண்டுக்கான அந்த பாட திட்டங்கள் என்பது இன்று முதலாக தொடங்கியிருக்கிறது. பள்ளிகளுக்கு மாணவர்கள் உற்சாகமாக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று முதலாக தொடங்கியிருக்கிறது. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுமே தற்போது பள்ளிக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் என்பது சென்னை அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் நாம் இருக்கிறோம். மாணவர்கள் வருகை தரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகாக பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் வரவேற்கும் விதமாகவும் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் வரக்கூடிய மாணவர்களுக்கு பூங்கொத்துகள் கொடுத்தும் இனிப்புகளை வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியையும் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களை வரவேற்பும் அளித்து வருகிறார்கள். குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் தொடங்கி ஏப்ரல் மாதம் வரையிலாக 10ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான அந்த பொதுத் தேர்வுகள் என்பது நடந்து முடிந்தப்பட்டது. அதே போன்று 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான தேர்வுகள் என்பது ஏப்ரல் 14ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 25ஆம் தேதி முடிவு பெற்றது. ஏப்ரல் 25ஆம் தேதியிலிருந்து அனைத்து பள்ளி மாணவர்களுக்குமே விடுமுறை என்பது அளிக்கப்பட்டது. சுமார் 40 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டதனை தொடர்ந்து விடுமுறைகள் முடிந்து தற்போது மாணவர்கள் தங்களது பள்ளிகளுக்கு வருகை தர தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் தனது அடுத்த கட்ட இலக்கை நோக்கி 11ஆம் வகுப்புகளில் தாங்கள் தேர்வு செய்த அந்த பாடப்பிரிவின் கீழ் படிப்பதற்காக பழைய பள்ளிகளில் இருந்து புதிதாக சேரக்கூடிய பள்ளிகளுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதே போன்று இங்கே படித்த மாணவர்கள் தற்போது தனது நண்பர்களை நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திப்பதால் உற்சாகத்தோடு பள்ளிகளுக்கு வருகை தந்து தனது நண்பர்களை கட்டி அணைத்து வரவேற்கக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிந்தது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பள்ளிகளில் தற்போது நம் ஒளிப்பதிவாளர் அஜித்குமார் நேரடியாக காட்சிப்படுத்துவார். நம் நேரடியாகவே பார்க்க முடியும். வரக்கூடிய மாணவர்களை ஆசிரியர்கள் இன்முகத்தோடு வரவேற்று வருகிறார்கள். அனைவருக்குமே இனிப்புகளை வழங்கி வருகிறார்கள். இந்த ஆண்டு, இந்த கல்வி ஆண்டு பள்ளி மாணவர்களுக்கு இந்த இனிப்புகளை போன்று சுவையான ஆண்டாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்பதனை வெளிப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி வரவேற்று வருகிறார்கள். அதே போன்று புதிதாக பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு எங்கு செல்ல வேண்டும், எந்த வகுப்பறையில் இருக்க வேண்டும் என்பது தொடர்பான அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பள்ளிகள் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி திறக்கப்பட்டிருப்பதன் காரணமாக முன்னதாகவே பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பல்வேறு அறிவுறுத்தல்கள் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பள்ளி திறப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாகவே தூய்மை பணிகள் என்பது அனைத்துமே முடிக்கப்பட்டிருக்க வேண்டும், அனைத்து வகுப்பறைகளும் தூய்மையாக இருக்க வேண்டும் உள்ளிட்ட அறிவுறுத்தல்கள் என்பது வழங்கப்பட்டது. அதனை பின்பற்றி அனைத்து பள்ளிகளிலுமே அந்த பணிகள் என்பது முழுவதுமாக நிறைவு பெறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கான அந்த சீருடை மற்றும் புத்தகங்கள் இன்றைய தினமே வழங்க வேண்டும் என்பதாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளையும் ஆசிரியர்கள் ஒரு புறத்தில் செய்து வருகிறார்கள். இன்றைய தினம் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைய தினமே அந்த சீருடைகள் மற்றும் புத்தகங்கள் வழங்குவதற்கான நடவடிக்கைகளையும் ஆசிரியர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய அந்த பள்ளி மாணவர்களுக்கு பஸ் பாஸ் வசதிகள் என்பது ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு சார்பில் செய்து தரப்படும். இந்த நிலையில் இன்று முதல் நாள் பள்ளிகள் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டுக்கான அந்த பஸ் பாஸ் சேவை வழங்குவதற்கு முன்பதாக அதுவரையிலாக ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பஸ் பாஸ் வசதிகளையே பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதாகவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து துறையும் அறிவுறுத்தியிருக்கிறது. எனவே முதல் நாள் பள்ளி வேலை என்பதனால் ஆசிரியர்கள் அனைவரும் மாணவர்களுடன் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பதற்காகவும் அவர்களை வரவேற்கும் விதமாகவும் பூங்கொத்துகள் இனிப்புகள் கொடுத்து தற்போது வரவேற்று வருகின்றன. பூர்ணிமா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.